ஊர்ல ஒருத்தர் கூட வெளியே வரல. எல்லார் வீட்டு கதவும் சாத்தி இருக்கு. எனக்கு என்னமோ இவங்களாம் வருவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ஆமாமா, இவங்க இவ்வளவு பயத்துல இருக்கும்போது எப்படி இவங்களெல்லாம் வர வைக்க போறீங்க? வர வைக்கிறேன். நீங்க ஆரம்பிங்க. இதனால தெரிவிக்கப்படுறது என்னன்னா, திருவிழா அதுமா நம்ம ஊர்ல மாடு செத்து போனது ஆத்தா கோபத்துல இல்ல, இடி விழுந்த ஆத்து தண்ணியை குடிச்சுதான் மாடு செத்து போயிருக்கு. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். விளக்கு பூஜையில கலந்துக்கணும்னு ஊர் பெரியவங்களோட உத்தரவு. என்னையா புது கதை விடுற? விளக்கு பூஜைக்கு போற வழியில மாடு செத்து கிடந்துச்சு. ஆத்து தண்ணிய குடிச்சிருந்தா அங்கே தானே செத்துருக்கணும். ஏதோ ஒரு தப்பு நடந்ததுனாலதான் ஆத்தா அப்படி தண்டிச்சிருக்கா. இல்லம்மா, நாங்க சொல்றத நம்புங்க. நேத்து மழை பெஞ்சதுல இடி விழுந்து ஆத்துல மீனெல்லாம் செத்து கிடக்கு. அந்த தண்ணியை குடிச்சுதான் மாடு செத்து போச்சு. இது அபசகுணம்லாம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் கோவிலுக்கு வாங்க. மாடு எப்படி செத்துச்சோ அதுவும் அபசகுணம் தானே. அதுவும் செத்தது பசுமாடு. இதெல்லாம் சிட்டில வளர்ந்தவங்களுக்கு புரியாதுமா. இல்லம்மா, எங்களுக்கும் தெரியும். ஆனா உங்களுக்கு இன்னொரு உண்மை தெரியல. இது சாதாரண திருவிழா இல்ல. நம்ம ஊருக்கு ரொம்ப முக்கியமான திருவிழா இது. இந்த திருவிழா நடக்கலனா பெரிய விபரீதம் வரும். இப்படிதான் ஒரு முறை திருவிழா நடக்காம பாதியில நின்னு போனப்போ ஊர்ல அம்மா வந்து நிறைய பேர் செத்து போனாங்க. அதே மாதிரி மறுபடியும் நடக்கணுமா? ஒரு உயிர் போயிடுச்சுன்னு திருவிழாவை நிறுத்தி பல உயிர்கள் போறதுக்கு காரணமா ஆயிடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பூஜைக்கு வாங்க. இல்லம்மா, நீங்க பொய் சொல்றீங்க. நாங்க இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. இது நிஜம்தாம்மா. நான் சின்ன வயசுல இருந்தப்போ இப்படி நடந்திருக்கு. மறுபடியும் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு பயப்படுறேன். தயவு பண்ணி வந்து பூஜையில கலந்துக்கோங்கம்மா. வசந்தி, அவங்க தான் யோசிக்கிறாங்க. நீயாவது பூஜையில வந்து கலந்துக்கோ. ஐயோ, என்னாலெல்லாம் முடியாது. நான் வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்குமா. சாமியாடி ஒரு பழி விழுன்னு சொல்லிருக்காரு. எனக்கு ஏன் உயிர் தான் முக்கியம். திருவிழா நடந்தா என்ன, நடக்காட்டி எனக்கு என்ன? வெண்ணிலா, நான் விரதம் இருக்கலன்னு சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி என்ன அவமானப்படுத்தி எந்த பூஜையிலையும் கலந்துக்க விடாம பண்ணிட்டல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். யோ, எப்படியா? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சார், அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. பசுமாடு செத்து அபசகுணம்னு பயம் காட்டினதுக்கு அப்புறமும் இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. உன்னெல்லாம் நம்ம நம்பர். ஓ, அம்மா சொன்னதை செஞ்சு காட்டிட்டீங்கம்மா. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அந்த ஆத்தா எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பா. பூஜை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாமா. முதல்ல விளக்க குளத்துல விட்டுட்டு அந்த அம்பாளை வேண்டிக்கிட்டு வாங்கம்மா. கொடுங்க. வான்மதி, விளக்கத்தை நீ வரலையா? இல்லத்த, நான் வந்தா அண்ணாமலையத்தை ஏதாவது சொல்லுவாங்க. பின்ன நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சுவாங்களா? வெண்ணிலாவை பாரு, காலையில இருந்து பக்தியோட விரதம் இருந்து எல்லா பூஜையும் ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? வர வர நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இனியாவது குடும்பத்துக்கு மூத்த மருமகளா ஒழுங்கா நடந்துக்கோ. அண்ணாமலை, வா. வெண்ணிலா, போமா, போய் விளக்கவே. போமா.
பாருமா வெண்ணிலா. வெண்ணிலா ஐயோ வெண்ணிலா வெண்ணிலா விழுந்துட்டா. வெண்ணிலா, யாராவது காப்பாத்துங்க. வெண்ணிலா அருண் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க பொண்ணு. என்னாச்சுமா? வாங்க வாங்க. சீக்கிரம் போய் காப்பாத்துப்பா. உள்ள போயிட்டாங்களே. வருண் கடவுளே. வெண்ணிலா தூக்கிட்டு வாப்பா. பாத்து பாத்து பாத்து. மெதுவா மெதுவா கீழ வைப்பா. வெண்ணிலா பத்திரம் பத்திரம். வெண்ணிலா 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 வெண்ணிலா. கண்ணை தர. வெண்ணிலா வெண்ணிலா உனக்கு இல்லையே. ஆர் யூ ஓகே? வெண்ணிலா பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏமா படியில பார்த்து நிக்க கூடாதா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? நான் கவனமா தான் அத்தை இருந்தேன். கூட்ட நெரிசல்ல யாரோ இடிச்சுதான் உள்ள விழுந்துட்டேன். ஏன் நீ? உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, அப்புறம் ஏன் மேல வரல? இல்ல என்னால நீந்த முடியல. உள்ள யாரோ என் காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னமா சொல்ற? ஆமாமா, யாரோ 2 பேரு வெண்ணிலாவை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்தானுங்க. அதனாலதான் அவங்களால மேல வர முடியல. ஐயோ கடவுளே, என் மருமகளை யாரோ கொல்ல பாத்திருக்காங்களே. அண்ணாமலை, இத சும்மா விடக்கூடாது. என் மருமகளை கொல்ல பார்த்தது யாருன்னு உடனே கண்டுபிடிச்சு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். வேண்டாம்க்கா, திருவிழா நேரத்துல போலீஸ் கேஸ்னு போனா அந்த திருவிழாவுக்கே பிரச்சனை ஆயிடும். ஆனா இதை நான் விட மாட்டேன். இந்த திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இப்படி பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். முதல்ல பசுமாட்டை சாவடிச்சு திருவிழாவை நிறுத்த பார்த்தாங்க. இப்ப வெண்ணிலாவை கொல்ல பார்த்திருக்காங்க.